அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியமிக்க இஸ்லாமிய நல்லடியார்களே, பல்லாக்கு தொலைக்காட்சியின் மூலமாக புனிதமிக்க இந்த ரமலானில் பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். அல்லாஹ்வினுடைய அருளால் இன்றைய சிந்தனையில் பத்ரு சுஹதாக்களை பற்றியும் பத்ரு போர்க்களத்தின் நிகழ்வுகளை பற்றியும் உங்களுக்கு தெரிவிப்பதற்காக வேண்டி இன்றைய உரையை நாம் அமைத்திருக்கிறோம். இந்த இடத்துல, இந்த வியாபார கூட்டத்தில் சண்டை நடக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்த பொழுது ஒரு பொதுவான மனுஷர் வந்தார். என்ன சொன்னார், நமக்குள்ள ஏன்பா சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி ரெண்டு பேரையும் பிரித்து அனுப்பிட்டார். இந்த அபுவா என்கிற இந்த போர் நடக்காமல் சமாதானமாக அது ஆகிவிட்டது. இதுக்கடுத்து ரெண்டாவது ஒரு இடம், அந்த இடத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபார கூட்டத்தை மறிப்பதற்காக வேண்டி அவர்கள் தயாரான பொழுது அதிலையும் போர் செய்ய முடியாமல் போனது. மூணாவது ஒரு இடம்தான் இந்த பத்ரு போர் நடந்த நிகழ்வு அதற்கு காரணமாக இருந்தது. அபூ சுஃபியானுடைய தலைமையிலே மக்காவாசிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வியாபாரம் செஞ்சாங்க. இந்த வியாபாரத்தின் நோக்கமே என்னன்னா, ஒரு பெரிய லாபத்தை திரட்டுவது. அதுக்காக பொருளாதாரத்தை மக்காவாசிகள் தர வேண்டும், எல்லாரும் பங்களிப்பு கொடுக்கணும். பங்களிப்பு கொடுக்காத நபர் அப்படின்னு யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரும் தரணும். இதை கொண்டு போய் சிரியாவில் வியாபாரம் பண்ணணும். அதில் கிடைக்கிற பெரும் லாபத்தை முஸ்லீம்களை அழிப்பதற்காக வேண்டியே பயன்படுத்த வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் எதிராக ஒரு பெரு லாபத்தை எடுக்கணும்னு நினைச்ச வியாபாரம் தான் அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு 70 ஒட்டகைகளில் சிரியாவிற்கு பயணமானார்கள். சிரியாவை நோக்கி அவர்கள் பயணப்படுகிறார்கள் என்கிற செய்தி பெருமானாருக்கு கிடைக்கிற பொழுது இவங்களை எப்படியாவது தடுக்கணும்னு நினைச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. ஆனா இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்குள்ள இவங்க அதை கடந்து சென்று விட்டார்கள். அந்த இடத்தை விட்டும் கடந்து போய்விட்டார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனவங்க எப்படியாவது திரும்பி வரத்தானே செய்யணும், அப்போ வரட்டும் என்று ஜுஹைனா கூட்டத்தார்களிடத்திலே அந்த இடத்துல ஒரு 2 பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க வச்சாங்க. இவங்க திரும்பி வந்தாங்கன்னா தகவல் சொல்லி அனுப்புங்க. அப்படி தகவல் கிடைக்கிற பொழுது நாம் மீண்டும் வந்து அபூ சுஃபியானுடைய இந்த வியாபார கூட்டத்தை தடுத்து வழிமறித்து அவர்களுடைய பொருளாதாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுக்கு அப்பதான் ஒரு பயம் வரும்னு நினைச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 2 நபர்களை, மதீனாவாசிகளை அந்த இடத்தில் தங்க வைத்தார்கள். அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் வியாபாரம் செய்துவிட்டு திரும்பி வருகிற பொழுது இந்த தகவல்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 2 தோழர்களும் தந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை அழைத்து கொண்டு அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். இந்த நேரத்தில் இந்த ஜுஹைனா கூட்டத்தை தொடுகிற பொழுது அபூ சுஃபியானுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நம்மளை வழிமறிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்குமோ, ஏதாவது திட்டங்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோழர்களும் செய்திருப்பார்களோ என்று அவர் யோசித்தார். யோசிச்சுட்டு அவர் ஜுஹைனா கூட்டத்தார்களிடத்தில் கேட்டார், இங்க யாரையாவது புதுசா நபர்களை நீங்க பார்த்தீங்களான்னு கேட்டார். புதிதாக யாராவது நபர்களை நீங்கள் பார்த்தீர்களா? அப்போ அவங்க சொன்னாங்க, 2 பேர் புதுசா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனா இப்போ அவங்க இந்த இடத்துல இல்லை, இந்த மேட்டு பகுதியில் அவங்க கடந்து போயிட்டாங்க என்று சொன்ன பொழுது அபூ சுஃபியான் அந்த இடத்திலிருந்து அந்த மேட்டு பகுதிக்கு வந்தார். ஆனா அந்த 2 பேரையும் பார்க்க முடியல. அபூ சுஃபியான் அந்த இடத்திலே கிடக்கிற ஒட்டகத்தின் சாணத்தை எடுத்து பார்க்கிறார். அதை கிண்டி பார்க்கிற பொழுது பேரித்தம்பலத்தினுடைய கொட்டை. அதை வச்சு அவரு கணித்து கொள்ளுகிறார், மதீனாவாசிகள் தான் 2 பேர் இருந்திருக்கிறாங்க, மதீனாவாசிகள் தான்
நம்மை வேவு பார்த்திருக்கிறார்கள் என்று கணித்தவர் லம்லம் அப்படிங்கிற ஒரு ஆளை அவர் மக்காவிற்கு வேகமாக அனுப்பி வைத்தார். அபூ சுஃபியானுடைய இந்த கூட்டம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களால் முஸ்லிம்களால் வழிமறுக்கப்பட இருக்கிறது, ஆபத்து வரப்போகிறது, அதனால் நீங்கள் ஒரு படையோடு வாருங்கள் என்று அபூ சுஃபியான் அவர்கள் அபூ ஜஹலுக்கு லம்லம் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதரின் மூலமாக தகவல்களை அவர் அனுப்பி வைக்கிறார். இவர் மக்காவுக்கு போய் இந்த தகவலை சொன்ன பொழுது அபூ ஜஹல் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவன், இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று நினைத்து கொண்டிருந்தவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தவுடன் ஒரு 1300 பேரை படையாக திரட்டி கொண்டு, பின்னால் அந்த 300 பேர் வந்துட்டாங்க, கடைசியாக 1000 பேர் கலந்து கொண்டார்கள். இவங்களை எல்லாத்தையும் இழுத்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குவதற்காக, யுத்தம் செய்வதற்காக அபூ ஜஹல் படையோடு வந்தார் என்பது பத்ர் களத்தினுடைய வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 1000 பேர் வந்துட்டாங்க, இந்த 1000 பேர் வந்தவர்களை நாம் சந்தித்தே ஆக வேண்டும், அவர்களை யுத்தம் செய்தே ஆக வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தில் அவர்களை சந்தித்தார்கள். சஹாபிகள்கிட்ட ஒரு பதட்டத்தையோ கலக்கத்தையோ அவர்கள் ஏற்படுத்தவில்லை. ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. எந்த யுத்தத்திலும் கலந்து கொள்ளாத மக்கள் இருக்கிறார்கள், ஆயுதம் இல்லாத மக்கள் இருக்கிறார்கள், வாளெடுத்து போர் செய்ய தெரியாதவர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். இப்போ இவங்களெல்லாம் ஏதாவது நினச்சிக்குவாங்களோ, தவறாக எண்ணிக்கொள்வார்களோ என்ற எண்ணமும் சிந்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. அப்படி இந்த தயக்கத்தை சஹாபிகள் பார்க்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், ஏன் தயங்குகிறீர்கள், ஏன் கவலைப்படுகிறீர்கள்? இதோ கடல் எங்களை விழுகச் சொல்லி உயிரை மாய்த்து கொள்ள சொன்னால் நாங்கள் விழுந்து உயிரை மாய்த்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். பாறையிலே முட்டி எங்களுடைய உயிரை நீங்கள் துறந்து விடுங்கள் என்று சொன்னால் நாங்கள் அதற்கும் தயாராக இருக்கிறோம். நாங்கள் எந்த இடத்திலும் கலங்கவில்லை, கவலைப்படவில்லை, உங்களுக்கு பின்னால் அணிவகுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னவுடன் இன்னும் பெருமானாருக்கு ஒரு உத்வேகம் கிடைத்தது. அந்த வேகத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 313 தோழர்களையும் அழைத்து கொண்டு இந்த பத்ர் களத்திலே நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள் என்பது வரலாறு.